ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பூசணிக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேங்க. மண் சட்டியில் ஒரு அரை கப் அளவுக்கு வெள்ளை பூசணி, அதை எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு இது மாதிரி கட்டம் கட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். அந்த பூசணிக்காய் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேருங்க. அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து ஃபுல்லாக வைங்க. இது ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம், ஏன்னா பூசணிக்காய் வேறு தண்ணி விடும், அதனால் பார்த்துட்டு சேருங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு பூசணிக்காய் வேகிற அளவுக்கு இதை வேக விட்டுடலாம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, நான் ஒரு கப்பில் கொஞ்சமாக கெட்டியான வீட்டிலே போட்ட தயிர் எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மோர் மாதிரி கடைஞ்சி வச்சுருக்கேங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மோர் மாதிரி கடைஞ்சி வச்சுக்கணும். இப்போ இதுவும் அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைச்சவோ சேர்த்துக்கலாம். இந்த குழம்புல இந்த பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா ஒரு நைஸு பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. இப்போ நானும் இதை நைஸாக வந்துட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக வந்து அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பூசணிக்காய் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ பூசணிக்காய் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பூனோ அல்லது ஒரு கத்தியை வச்சு ஒரு காய் எடுத்து இது மாதிரி கட் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா வந்து நம்மளுக்கு பூசணிக்காய் வந்து கட் ஆகுது. இது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இது கூடவே நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து இப்போ சேர்க்க போகிறோங்க. தேங்காய் வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சிட்டு வாங்க. இது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன், மிக்ஸி சாரை கழுவிட்டு. எனக்கு இந்த அளவுக்கு தண்ணி போதும். நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். இதுமாரி அந்த வெயில் டயத்தில் இதுமாரி மோர் குழம்பு வந்து அடிக்கடி வந்து வீட்டில் வந்து செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஏன்னா ரொம்பவே இது உடம்புக்கு நல்லது, நல்லா குளிர்ச்சி தரும். பாருங்கள், இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இன்னும் உப்பு சேர்க்கலை. உப்பு வந்து நான் சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு உப்பெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து உப்பெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். எனக்கு இந்த அளவு தான் உப்பு நான் எப்போயுமே சேர்ப்பேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. தேங்காய் சேர்த்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா குழம்பு வந்து கொதித்து வந்துடுச்சு நம்மளுக்கு சூப்பராக. நல்ல ஒரு இந்த துவரம்பருப்பு தேங்காய் இதெல்லாம் சேர்த்தோன்னே கொஞ்சம் நல்ல ஒரு வாசனை வருது. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது இப்படியே இருக்கட்டும். இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு சேர்க்கணும். இப்போ அதுக்கு இன்னொரு பக்கம் அடுப்பத்தை வச்சு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேருங்க, ரொம்ப எண்ணெய் வேண்டாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கணும். வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க, கருகிடக்கூடாது. நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 5 வரமிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். நான் சின்ன சின்ன வரமிளகாயை ஒரு 5 சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட்டவோ குறைச்சவோ சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 5-6 சின்ன வெங்காயம் எடுத்து 2-3 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணுன்னு தேவையில்லை. அது லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போ பெருங்காயமும் நல்லா எண்ணெயிலே வதங்கிட்டோம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பு எடுத்து அப்படியே மோர் குழம்புல சேர்த்துக்க வேண்டியதான். இப்போது இந்த தாளிப்பு சேர்த்தனே குழம்பு நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். பாருங்கள், சூப்பரான மோர் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. என்ன மோர் குழம்புன்ட்டு இன்னும் மோரே சேர்க்கலன்னு பார்க்காதீங்க. நம்ம வந்து அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மோரை வந்து சேர்க்கணும். முன்னாடியே வந்து சேர்த்துடக்கூடாது. அது மண் சட்டி வேறு, இது கொஞ்சம் ஹீட் இருக்கும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மோரை வந்து நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. முன்னாடியே சேர்த்திங்கன்னா மோரை வந்து திறந்துட்டு போயிடும், அதுக்காக தான்.
இப்போ சூப்பரான மோர் குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்துல இந்த மோர் குழம்பு செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் இருக்குது. அதையும் தொடர்ந்து பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.